தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 32வது சங்கீதம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய கிருபையை அவர் அளிக்கிறவராயிருக்கிறார், கிருபையை கொடுக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு நாம் நிற்பது அவருடைய மேலான கிருபை, நாம் நடப்பது அவருடைய மேலான கிருபை. உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருப்பது அவருடைய கிருபை நிமித்தமாகவே தான். இங்கே வசனம் சொல்லுகிறது, கிருபை சூழ்ந்து கொள்ளும், கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது. அப்போ யாருக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆம் தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை நம்பி இருக்கிறீர்கள்? உலகத்தை நம்பி இருப்பீங்கன்னா உலகத்தின் காரியம்தான் உங்களை சூழ்ந்து கொள்ளும். உலகத்தில் இருக்கிறவைகள் மேல் உங்கள் பற்றுதல் இருக்குமானால் அவைகள் தான் உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆனால் சூழ்ந்து கொள்ளுகிற இவைகள் எல்லாம் உங்களை விட்டு கடந்து போகும். ஒருவேளை நீங்கள் மனுஷனை நம்பி இருக்கலாம், மனுஷன்தான் உங்களுக்கு முன்பாக இருப்பான், அவன் தான் உங்களை சூழ்ந்து கொள்ளுவான். பணத்தை நம்பி இருக்கலாம், பணம் தான் உங்களை சூழ்ந்து இருக்கும், பணத்தின் மேலேயே உங்கள் பற்றுதல் இருக்கும். நீங்கள் உலகத்தில் இருக்கிறதான உங்கள் பலன் நீங்கள் நம்பி இருக்கலாம், பலன் உங்களை சூழ்ந்து இருக்கும், பலத்திலேயே நீங்கள் ஓடிக்கிட்டு இருப்பீங்க, அந்த பலத்தை நம்பியே போவீங்க. ஆனால் நன்றாய் கவனித்து பார்ப்பீர்களானால் இவைகள் எல்லாம் ஒரு நாளிலே எதற்குமே பிரயோஜனப்படாது. நீங்கள் யோசித்து பாருங்கள், கைகளில் பணம் இருக்கிறவனால அநேக காரியத்தை செய்ய முடியலை, பலன் இருக்கிறவனால காரியங்களை சாதிக்க முடியலை, மனுஷனை நம்பி இருக்கிறவனால அவன் வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் தோற்று போய் கிடக்கிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ. தேவ பிள்ளையே, நீ யாரை நம்பி இருக்கிற? நீ கர்த்தரை நம்பி இருப்பாயானால் வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். ஆம் தேவ பிள்ளையே, கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளுமானால் நீ போகிற இடத்துல காரியங்களை கர்த்தர் அனுகூலப்படுத்துவார், நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், நீங்கள் முன்னெடுக்கிற எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வழி நடத்துதல் உண்டாகும், ஆச்சரியமான காரியங்கள் நடைபெற ஆரம்பிக்கும். கிருபை நம்மை வழி நடத்தும். நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் வருவது இயல்புதான், நஷ்டங்கள் வருவது இயல்புதான், தோற்று போகிறது இயல்புதான். உலகத்தை சார்ந்து நீ நம்பியிருந்து ஓடுவாயானால் நீ அமிழ்ந்து போய்விடுவாய். ஆனால் தேவனை சார்ந்து ஓடும் பொழுது நம்முடைய கால்கள் சறுக்கினாலும் அவருடைய கிருபை உங்களை தூக்கி எடுக்கும், அவருடைய கிருபை உங்களை தாங்கிக் கொள்ளும். ஆம் தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு எது உன்னை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்கள்? எது உங்கள் வாழ்க்கையை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்கள்? வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த மகிமையை கண்டோம். அவர் கிருபை நிறைந்தவராய் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். அவரை நம்பி இருப்பீர்களானால் அந்த கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அந்த கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அதை தாண்டியோ அதை தவிர்த்தோ எதுவும் உங்களை சேதப்படுத்தவோ நஷ்டப்படுத்தவோ துக்கப்படுத்தவோ முடியாது. தேவனே உங்களை ஆளுகை செய்வார், தேவனே உங்களை வழி நடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்பி இருக்கத்தக்கதாக, கிருபை அவர்களை சூழத்தக்கதாக, கிருபையினால் சூழ்ந்து காணப்படுகிறதான ஒரு நல்ல அனுபவத்தை உடைய பிள்ளைகளுக்கு என் தேவனை தந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை அவர்களோடு கூட தங்கி இருக்கட்டும். கிருபை சூழ்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே கடந்து வர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, எது உன்னை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறாய்? ஆண்டவரிடத்தில் கேளுங்க, அப்பா நான் உங்களை நம்பி இருக்கிறேன், என்னை உங்கள் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், கிருபையினால் நான் மூடப்படட்டும். தேவனாகிய கர்த்தர் என்னை நடத்துவீராக. தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். God bless you. God bless you. God bless you.